ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பயோடெக்னாலஜியில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? இப்போ நாம காமனாக நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வேக்சின் ரெடி பண்ண இடத்துலாம் யூஸ் பண்ணுவோம் பயோடெக்னாலஜி. எப்படி வேக்சின் ரெடி பண்ணுவாங்க? ஒரு வைரஸ் இருக்கும், அந்த வைரஸ்க்கு எதிர்த்து போடுறது தான் வேக்சின். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வைரஸோட டிஎன்ஏ இல்லை ஒரு சின்ன ஆன்டிஜன், ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத ஆபத்தாக இல்லாத ஒரு சின்ன ஆன்டிஜன் ஒரு பொருள் எடுப்பாங்க, வைரஸ் வந்து ஒரு பார்ட் எடுப்பாங்க. அந்த பார்ட்டுக்கு பேர் தான் ஆன்டிஜன். டிஎன்ஏ இருக்கலாம், ஆர்என்ஏ இருக்கலாம், இல்லை சர்ஃபேஸ் பாலிபெப்டைட்ஸ் இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். இதை கொண்டு போய் நம்ம ஹியூமன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஹியூமன்ஸ் சென்சிடைஸ் ஆவாங்க. ஓ, வெளியில் ஆபத்து வந்துருச்சு, ஆளுங்க வெளியால் வந்துட்டான்னு இம்யூன் செல்ஸ் ஆபத்தை கண்டுபிடிச்சி கொண்டுரும். இப்போ இதே பார்ட் ஆஃப் த வைரஸ் வந்து இந்த வைரஸ் இந்த பார்ட் வச்சு ஹோல் வைரஸ் வந்துச்சுன்னா இந்த பார்ட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இம்யூன் செல் ஓ ஆபத்து இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அது கொண்டுரும். அந்த ஆன்டிஜன் ஸ்ட்ரைட்டாக கொடுக்க மாட்டாங்க, நிறைய ப்ராசஸ் இருக்கு நடுவில். அதுதான் பயோடெக்னாலஜி. இதை கட் பண்ணுறது, சேர்க்கறது எல்லாம் ஓகே. இப்போ ஒரு காமனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டிசைர்டு ஒரு ஜீன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் தயாரிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் வந்து இன்சுலினோட ஹியூமன் ஜீன் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த டிசைர்டு ஜீன் தான் நமக்கு தேவையான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஹியூமன் தான் எடுத்துட்டாங்க. அந்த ஜீனை வந்து இப்படி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய டிஎன்ஏவிலேருந்து கட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணுவாங்க கட் பண்ணுறதுக்கு. அதே என்சைமை இன்னொரு வெக்டாரில் யூஸ் பண்ணுவாங்க, ஈகோலி பாக்டீரியா. அதில் டிஎன்ஏ பிளாஸ்மிட் இருக்கும். இந்த பிளாஸ்மிட்டையும் கட் பண்ணுவாங்க ஒரே என்சைம் வச்சு. அப்போ வந்து இந்த பாட் இருக்கும், பிளாஸ்மிட்லேயும் அதே மாதிரி வாட்டர் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு லைகேஸ் யூஸ் பண்ணாங்கன்னா சேர்ந்துடும். ஸோ சேர்ந்துருமா? ஸோ இங்கே தான் சேர்ந்தது. ஸோ இதை கொண்டு போய் மறுபடியும் அந்த ஈக்கோலியில் கொடுப்பாங்க. இந்த ஈக்கோலியை கல்ச்சர் பண்ணுவாங்க, பெருசாக வளர்ப்பாங்க. வளர்த்தோடனே நிறைய ஈக்கோலி வரும் அதே மாதிரி. அப்போ எல்லா ஈக்கோலியும் இன்சுலின் செக்ரேட் பண்ணும். ஏன்னா அந்த ஜீன் நம்ம டிசைட் ஜீன் தானே, இன்சுலின் செக்ரேட் பண்ண ஜீன் தானே உள்ள இருக்குது. இன்சுலின் செக்ரேட் பண்ணோம், அது நம்ம யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதான் பயோடெக்னாலஜி. என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்ன பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது? ஜெனடிக் இன்ஜினியரிங். நான் சொன்ன மாதிரி இப்போ ஜெனடிக் இன்ஜினியரிங்னா ரீகமெண்ட் டிஎன்ஏ தயாரிக்கிறது. அப்புறம் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னா இந்த வேக்சின் அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறது. இதுனா ஆர்டிஎன்ஏ ரெடி பண்ணுற வரைக்கும் இருக்கிறது ஜெனடிக் இன்ஜினியரிங். நம்ம ஃபாரின் ஜீனியை எடுத்து ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ எடுத்து நம்ம பிளாஸ்மிடில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம், அது ஆர்டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் ஆஃப் ரீகமெண்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் என்சைம் லிகேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் 2 டைப் இருக்குது. எண்டோ நியூக்ளியஸ் இருக்குது, எக்ஸோ நியூக்ளியஸ் இருக்குது. எண்டோ நியூக்ளியஸ்னால் ஒரு பார்ட் ஆஃப் இப்போ டிஎன்ஏ இருக்க ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ கட் பண்ணுறது. எக்ஸோ நியூக்ளியஸ்னால் எண்ட் ஆஃப் டிஎன்ஏ கட் பண்ணுறது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து எல்லா இடத்துலையுமே கட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் HIND2ன்னு ஒரு என்சைம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட் தான் கட் பண்ணணும். இல்லை வந்து ஒரு ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ரெகக்னேஷன் சீக்வன்ஸ்னால் அதான் பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட பாட்டில் தான் கட் பண்ணணும், மற்ற இடத்துல கட் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் என்சைமுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அதாவது ரெசிஸ்டன்ஸ் என்சைம்ங்கிறது ஒரு மாலிகுலர் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாலிகுலர் சிஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல்லாம் வச்சா ஒரு கத்திரிக்கோள் ஒவ்வொரு மாதிரி வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கத்தி வச்சு ஒரு மாதிரி தான் வெட்ட முடியும். அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தான் வெட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோரின்னு ஒரு என்சைம்ஸ் இருக்குது. ஏன் எப்படி இந்த பேர் வைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஈனா எசரிஷியா, கோனா கோழி, ஆர்னா அந்த ஸ்ட்ரெயினோட நேம், ஆர்ஒய்ங்கிற நேம், ஐனா பையில் ரோமன் நம்பர் 1 1 3 13 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுதான் நம்பரான ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. ஓகேங்களா? அந்த அதே ஈகோரியில் 13வது டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த என்சைம், அதான் ஈகோரின்னு சொல்கிறது. இந்த ஈகோரிக்கோடைய பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னால் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் படித்தா ஒரே மாதிரி இருக்கும், மலையாளம் மாதிரி. பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் அங்கே தான் வெட்டும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் GAATTC அல்லது CTTAAG 5' to 3' இல்லை 3' to 5' இப்படி போகலாம். கரெக்டாக இந்த ஜிஏக்கு நடுவில் தான் கட் பண்ணணும். இந்த கரெக்டாக இப்படி சி அட்டாச் இருக்கு, ஏ அட்டாச் இருக்குன்னா இந்த ஓரத்தில் கட் பண்ணாது, சென்ட்ரல் தான் கட் பண்ணணும். சென்ட்ரல் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணணும். ஸோ அப்போ கட் பண்ணும்போது இந்த நீட்டிகிட்டு இருக்கும்ல ஹைட்ரஜன் பாண்டு, அதான் நீட்டிகிட்டு இருக்குது, அதான் ஸ்டிக்கி என்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இது ஃபாரின் டிஎன்ஏ நம்ம ஜீன் இருக்குது, இது வந்து வெக்டர் டிஎன்ஏ ஈக்குவலியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிளாஸ்மிடில். ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா சேர்க்கறதுக்கு ஒரே இடத்துல ஒரே என்சைம் தான் கட் பண்ணணும், அப்போ தான் ரெண்டு சேர்க்க முடியும். வெவ்வேறு கட் பண்ணால் வெவ்வேறு மாதிரி கட் ஆகிடும். இப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஸ்டிக்கி என்ஸ் இருக்கும், ஜாயின் பண்ணலாம், லிகேஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பெரிய மாலிகுல் இப்படி நடக்கும் இந்த இடத்துல, அதான் சொல்லியிருக்காங்க. இது பிளாஸ்மிட்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணலாம். அதர் தென் டிஎன்ஏ ஒரு ஈக்குவலி இருக்குன்னா டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் தனியாக இருக்கும், பிளாஸ்மிட் தனியாக இருக்கும். ஓகேங்களா? இதை மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டான்லி கோகன் அண்டு ஹெர்பர்ட் பேயர் யூஸ் பண்ணாங்கன்னா சால்மோனெல்லா டைஃபிமீடியம். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சால்மோனெல்லா டைஃபிமீடியம் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஈக்குவலி, அது கன்வென்ஷனலாக இருக்கிறதுனால. ஓகேங்களா?
ஸோ இந்த பிளாஸ்மி இப்போ ஈகோலியில் வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. செலக்டபிள் மார்க்கர்னு பின்னாடி ஒரு கான்செப்ட் வரும். அதை அவங்க சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இப்போ நம்ம பிரித்து எடுக்கிற அந்த ஜீன் அந்த ஃபாரின் ஜீன் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தேவையானது. அந்த ஜீன் எப்படி இந்த ஃப்ராக்மெண்ட் எப்படி தனியாக பிரித்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே யூஸ் பண்ணுவாங்க அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவில். இது ஒன் ஆஃப் டூல் தான். எப்படின்னா இப்போ நம்ம ஜீன் கண்டுபிடிக்கிறோம்ல, அதை நிறையாவே எடுத்து ஃப்ராக்மெண்ட் பண்ணது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணி உடச்சிட்டோம், ஃப்ராக்மெண்ட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ராக்மெண்ட்டில் இந்த வெல்ஸில் ஊற்றுறோம், இந்த குட்டையில் கொடுக்குறோம், பள்ளமாக இருக்கிறதுல 4 வெல்ஸில் ஊற்றுறோம். இதுதான் ஆனோடு. இது பேர் ஜெல்லி எலக்ட்ரோஃபோரசிஸு. இதுதான் செப்பரேஷன் ஐசோலேஷன். ஆனோடு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, இந்த டிஎன்ஏல நெகட்டிவ் எலக்ட்ரோடு. அப்போ என்ன பண்ணோம், நம்ம கட் பண்ணதெல்லாம் ஃப்ராக்மெண்ட், லார்ஜ் ஃப்ராக்மெண்ட் இருக்கும், ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட் இருக்கும். ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்லாம் ஃபாஸ்ட்டாக நோக்கி ஓடும், ஏன்னா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுறதுனால. லார்ஜ்னா மெதுவாக போகும். ஸோ அப்போ வச்சு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் தேவை, இப்போ இந்த டைப் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்னா இதை மட்டும் தனியாக எடுத்துறது, தனியாக எடுத்தோம்னா இதுதான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இதை மட்டும் தனியாக எடுத்துறது. ஸோ இப்படி தான் செப்பரேஷன் பண்ணி ஐசோலேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இந்த மீடியம் வந்து ஜெல் மீடியம், அக்ரோஸ் ஜெல் மீடியம். இந்த டிஎன்ஏ கலராக தெரியுது யூவி விசிபிள் லைட்டில் வந்து பார்த்தா கலராக தெரியும். எப்போனா எத்திடியம் புரோமைடு ஆட் பண்ணும்போது ஆரஞ்சு கலரில் தெரியும். எத்திடியம் புரோமைடு ஆட் பண்ணுவாங்க டிஎன்ஏ, அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேமோ அதுக்கு ஆட் பண்ணால் ஆரஞ்சு கலரில் தெரியும். அப்படி வச்சு பிரித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் ரீகம்பைனிங் டெக்னாலஜியில் க்ளோனிங் வெக்டர்ஸ். ஸோ க்ளோனிங் வெக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட். க்ளோனிங் வெக்டர்ஸ் என்னது, இப்போ நம்ம ஜீனை கட் பண்ணிட்டோம் சிசர் வச்சு, ஃபஸ்ட்டு எங்கே வச்சு இங்கே வச்சு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அது தனியாக ஐசோலேட் பண்ணி பிரித்து எடுத்துட்டோம். இப்போ ஐசோலேட் பண்ணி பிரித்து எடுத்தது என்ன பண்ணோம், ஒரு வெக்டாரில் யூஸ் பண்ணோம். வெக்டாருங்கிறது ஒரு பஸ் மாதிரி, ஈக்குவலிங் தான் வெக்டார். இப்போ பிளாஸ்மீடில் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறோம், ஓகேங்களா, அந்த பிளாஸ்மீடு தான் வெக்டாரு. அந்த பிளாஸ்மீட் எதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கும், ஈக்குவலி தான் அட்டாச் பண்ணியிருக்கும். காமனாக சொல்லணும்னா இதுதான் க்ளோனிங் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஈக்குவலி தனியாக பிளாஸ்மீட் கூட வச்சுக்கலாம், ஈக்குவலிக்குள்ளே வச்சுக்கலாம். இது இப்போ க்ளோனிங் வெக்டார்னா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறது வந்து ஒரு கல்ச்சர் மீடியமில் போட்டோம்னா நிறைய மாறும்னு சொன்னால அதுதான் அது. ஸோ அப்போ ஈக்குவல் தான் இதுக்குள்ளே சொருகணும். ஸோ அப்படி சொருகும் இல்லை, இந்த ஃபாரின் டிஎன்ஏ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்துட்டோம். ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இல்லை ஃபாரின் டிஎன்ஏன்னு சொல்லலாம், இல்லை ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எல்லாம் ஒரே பேர் தான் இருக்குது. ஸோ நம்ம இல்லை டிசைர்டு ஜீன் எல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த ஜீனை வந்து நாம் இந்த பிளாஸ்மேடில் இணைக்கணும். இதுதான் வெக்டர் வெஹிக்கிள். இந்த வெக்டரில் இணைக்கணும். அப்போனா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் இணைச்சிட்டோம்னா மீதி ஈக்குவலி வச்சு ஈக்குவலி தள்ளி ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வேணும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அதான் ஓவரைன்னு சொல்கிறாங்க. இது இருக்கணும். அதாவது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்கணும் ஒரு பிளாஸ்மிட் இருக்குன்னா இதுதான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல தான் நம்ம ஃபாரின் டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு வந்து வைக்க முடியும். ஓகேங்களா, ஃபாரின் கொண்டு வைக்க முடியும். அப்போ தான் வந்து சின்ஸ் ஆகும், ரெப்ளிகேஷன் ஆகும், இல்லை ரெப்ளிகேஷன் ஆகாது. ஸோ அந்த பிளேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். செலக்டபிள் மார்க்கர் என்னென்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட். அப்போ எலிமினேட் நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட். அப்புறம் யூஸ், அதாவது ஐசோலேட் பண்ணலாம், ஐசோலேட் ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக எடுக்கணும், நான் ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸை எலிமினேட் பண்ணணும். ஸோ இதுதான் அவனுடைய வேலை, ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸ் தனியாக எடுக்குது. எப்படி பிரிச்சு எடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் ஆஃப் ரெப்ளிகேஷன் வச்சு அங்கே அந்த ஃபாரின் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ போட்டுட்டோம். அப்போ அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அது இல்லாத வெறும் இது மட்டும் இருக்குது, அது தேவை கிடையாது. இதுதான் நான் ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸ், இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸ் மாறினது, இதுதான் ஆர்டிஎன்ஏ ரீகம்பனண்ட்டாக மாறினது. இது மட்டும் தான் தேவை. அது தனியாக பிரிச்சு எடுக்கிறது தான் செலக்டபிள் மார்க்கர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பிரிச்சு எடுக்கலாம், நம்ம ஆட் பண்ணுற டிஎன்ஏவில் கலர் சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுற பாருங்க, கலர் கொடுத்துடலாம். கலர் கொடுத்தோம்னா கலராக இருக்கணும் தனியாக எடுத்துலாம், கலர் இல்லாத தனியாக பிரிச்சு எடுத்துடலாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன் எக்ஸாம்பிள்ஸ், பட் இது கிடையாது உண்மையாலுமே. வேறு ஒன்று பண்ணுவாங்க, அதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ளோனிங் சைட் ஆஃப் க்ளோனிங்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எத்தனை சைட்ஸ் க்ளோனிங் இருக்கணும், ஃப்ராக்மெண்ட்டில் ஒரு சைட் க்ளோனிங்னா நிறைய பிரிச்சு எடுத்துடலாம், ஓகேங்களா. அதே மாதிரி ஹை காப்பி நம்பர், ஒரிஜினல் ஆஃப் ரெப்ளிகேஷன் இட் சப்போர்ட்ஸ் ஹை காப்பி நம்பர், நிறைய காப்பி ஆகணும், அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும், ஓகேங்களா. க்ளோனிங் சைட்ஸு. அப்புறம் வெக்டர் ஆஃப் க்ளோனிங் சைட்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். க்ளோனிங் சைட்ஸ்னால் எந்த சைட்டுக்கு அட்டாச் பண்ணுறோம் அதை க்ளோனிங் சைட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெக்டர் ஃபார் க்ளோனிங் சைட்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸில் எப்படி இன்சர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒன்று ரெட்ரோ வைரஸ் வச்சு அனிமல்ஸில் இன்சர்ட் பண்ணுவாங்க, அல்லது அக்ரோபாக்டீரியம் டியூம்ஃபேசியன்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ ரெட்ரோ வைரஸ்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆச்சரியமான ஒரு வைரஸ். இது என்ன பண்ணோம்னா நம்ம ஹியூமன் செல்ஸ், அனிமல்ஸ், ஏதோ ஒரு அனிமல் செல்ஸ் இருக்குன்னா அந்த அனிமல் இந்த இப்போ இந்த வைரஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம டிஎன்ஏ கொடுத்துட்டோம். நம்ம அந்த டிஎன்ஏவோட எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான டிஎன்ஏ உள்ளார கொடுத்துட்டோம். அது என்ன பண்ணி இப்போ பட்ட உடனே இந்த டிஎன்ஏ உள்ளார மாற்றி நம்ம அந்த ஹோஸ்டோடைய செல்ஸ்க்கு அனுப்பிவிட்றோம், அனிமல்ஸோ பிளான்ஸோ, ஓகேங்களா. அதே மாதிரி தான் அக்ரோபாக்டீரியம் டியூம்ஃபேசியன்ஸ். இதில் டிஐ பிளாஸ்மிட் ஒன்று இருக்குது, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா இந்த டிஐ பிளாஸ்மிட் வந்து டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டியூமர்
இன்டியூசிங் டியூமர்னா கேன்சர் காஸ் பண்ணுற ப்ராசஸ். இது என்ன பண்ணுச்சு, ஒரு பிளான்ட்ஸ்லேயே பட்டுட்டு டியூமர் காஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, இந்த டிஐ பிளாஸ்மிட் இப்படி இருக்குன்னா இந்த டிஐ பிளாஸ்மிட் ஆபத்தானது, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஜீனை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தவொடனே அந்த அக்ரோபாக்டீரியம் என்ன நினச்சிச்சு, நம்ம டிஐ பிளாஸ்மிட் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பிளான்ட் செல்ஸில் போய் உள்ளார அனுப்பிட்டே இருந்துச்சு டிஐ பிளாஸ்மிட். ஆனால் நம்மளுக்கு தேவையான உள்ளார அனுப்பிட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம பிளான்ட் செல்லில் டிஎன்ஏ உள்ளார போயிடுச்சு. ஸோ இப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு தேவையான ஜீன் நம்ம அனுப்பிட்டோம் பிளான்ட் செல்லுக்குள்ள. நம்ம எதுக்கு என்ன தேவையான அனுப்புவோம், பிளான்ட் செல் நல்லா ப்ரொடக்ஷன் கொடு, நல்லா ஃப்ரூட் வை, நல்லா சீடு வை, நல்லா வளரு, நம்மளுக்கு தேவையான ஈல்டு அதிகமாக கொடு. ஸோ அதுக்கோசரம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு டைப் ஜெனடிக் இன்ஜினியரிங். இல்லை ரெட்ரோவைரஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த குளோனிங் ஜீன்ஸை பிளான்ட் அனிமலுக்கு அனுப்பிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் குளோனிங் சைட்னா எந்த இடத்துல வந்து நம்ம குளோனிங் பண்ணுறோமோ அந்த குளோனிங் சைட்னு சொல்லுவாங்க. அதுவும் செலக்டபிள் மார்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செலக்டபிள் மார்க்கர் சொல்லியிருந்தேன். ஸோ செலக்டபிள் மார்க்கர் அந்த பிளாஸ்மிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிளாஸ்மிட் இருக்குன்னா 2 டைப் ஆஃப் செலக்டபிள் மார்க்கர் யூஸ் பண்ணலாம். இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மல் ஈக்குவலி தான் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். ஆமாம் தானே, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. டிரான்ஸ்ஃபார்மன்ஸு ஒரு ஆர்டிஎன்ஏ வச்சுருக்கிறது ஈக்குவலி. ஓகேங்களா. இப்போ நம்ம டிசைடு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கொடுக்குறோம். அந்த டீனில் ஒரு பகுதி மட்டும் நம்ம ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை சேர்த்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா. நான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இல்லை. ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் நீங்கள் புக்கில் ஒரு டைம் படிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. செலக்டபிள் மார்க்கில் ஒரு காம்ப்ளிகேட்டான டாப்பிக்கு. அதில் லாஸ்ட் பார்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து 2 ஜீன் கொண்டு போயிட்டு ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக், ஆம்பிசிலின்ங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக், அதை கொடுக்குறோம். அது கொடுத்த உடனே எது செத்து போகும், இது செத்து போயிடும். இது மட்டும் உயிர் பழிச்சிக்கும். ஏன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மன்ட்டையும் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட்டையும் தனியாக கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ அது மாதிரி கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து இந்த குளோனிங் சைட்டில் ஒன்று கொடுத்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்செக்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஓகேங்களா. அப்புறம் குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட். குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்னா நம்ம கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரே மாதிரி டைப் தான். எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஜீன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பீட்டா கேலக்டோசைட்ஸ்னு ஒரு என்சைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜீன், இந்த ஜீன் தான் இந்த பீட்டா கேலக்டோஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ கேலக்டோஸ் கொடுத்தா இது ப்ளூ கலரில் காமிக்கும். ஓகேங்களா. இது நார்மல். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்குற ஜீனை கொண்டு போய் இந்த பீட்டா கேலக்டோசைட்ஸ் இடத்துல போய் நம்ம கொடுத்துருவோம் ஜீன். அப்போ இந்த பீட்டா கேலக்டோசைட்ஸ் வேலை செய்யாமல் போயிடும். அப்போ இது டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், இது ஆர்டிஎன்ஏ. நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட்டில் பீட்டா கேலக்டோசைட்ஸ் இருக்கும். அப்போ இது நம்ம கல்ச்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன கலர் கொடுக்கும், ப்ளூ கலர் காலனிஸ் கொடுக்கும். இது கல்ச்சர் பண்ணால் நோ கலர் காலனிஸ். அப்போ என்ன பண்ணுவோம், இது டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், இது எடுத்துப்போம், இது தனியாக பிரித்து எடுத்துருவோம். இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்செக்ஷனல் இன்ஆக்டிவேஷன்னா அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இன்செக்ஷனல் இன்ஆக்டிவேஷன்னா இப்போ ஒரு பிளாஸ்மிட் இருக்கும். இங்கே ஒரு சைட் இருக்குது, இங்கே ஒரு சைட் இருக்குது. இங்கே வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதியில் சைட் ஈக்குவரி ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அது இதுன்னு இருக்கும். இங்கே வந்து பேம் ஈவன் வச்சுக்கோங்க. அந்த சைட் வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஸோ இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து நம்ம டீன் டிசைடு ஜீன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜீனை கொண்டு போய் இதில் அடைச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும், டெட்ராசைக்ளின் படி இது வந்துடும். இங்கே ஆம்பிசிலின் இருக்கும். இப்போ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், ஆர்டிஎன்ஏ ரீகமெண்ட் டிஎன்ஏ மாறிடுச்சு. இது நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸில் என்ன இருக்கும், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கும், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கும். இப்போ நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா இன்செர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். அப்போ நம்ம இன்ஆக்ட் பண்ணுறோம். இன்ஆக்ட் பண்ணோடனே இப்போ வந்து 2த்தையும் கொண்டு போய் முதல்ல ஆம்பிசிலின் கொடுக்குறோம். ஆம்பிசிலினில் வளர வச்சோம்னு வச்சுக்கோங்க. ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா என்ன ஆகும், ரெண்டுமே வளரும். நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட்டும் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மன்ஸும் வளரும். ரெண்டுமே உயிரோடு இருக்கும். ஏன்னா ரெண்டுலேயுமே ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது. அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சாகாது. இதே 2த்தையும் கொண்டு போய் டெட்ராசைக்ளின் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் உயிரோடு இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் செத்து போயிடும், டெட். அப்போ டெட்டை மட்டும் தனியாக பிரிச்சுடலாம். இதுதான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். நம்ம ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம். புரிஞ்சுங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இதுதான் வந்து குளோனிங் வெக்டர் யூஸ் பண்ணுறது கான்செப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெக்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பிளாஸ்மிடுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பிளாஸ்மிடை கொண்டு போய் ஈக்கோலியில் கொடுக்கணும், இல்லை இந்த பிளாஸ்மிட் கொண்டு போய் அனிமலில் கொடுக்கணும், இல்லை பிளான்ட் செல்லில் கொடுக்கணும், ஏதோ ஒரு செல்லுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா, செல்லுக்குள்ளே கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் சாக் ப்ரோட்டீன் இருக்குது. அதாவது ஐஸில் வைப்பாங்க முதல்ல, அந்த ஈக்கோலியோ ஏதோ வைப்பாங்க பாக்டீரியா. அப்போ என்ன ஆகும், நல்லா ஐஸ் ஆகிடும். அப்புறம் ஹீட் கொடுப்பாங்க, 40 டிகிரி செல்சியஸ் திடீர்னு ஹீட் கொடுப்பாங்க. அப்போ என்ன விரிசல் விட்டுரும், ஓட்டையாக ஃபார்ம் ஆகும், போர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த போர்ஸ் வழியே நமக்கு இருக்கிற அந்த ஆர்டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் உள்ளார தள்ளிடும். ஓகேங்களா, எல்லோரும் எடுத்துகிட்டு உள்ளார போய் ஃபார்ம் ஆகிடும்.
அப்போ மறுபடியும் ஐஸில் வைப்பாங்க. மறுபடியும் உள்ளார போய் மறுபடியும் செட் ஆகிடும். மறுபடியும் இதெல்லாம் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி மெத்தட்லேயும் உள்ளார அனுப்பிடுவாங்க. அல்லது மைக்ரோ இன்ஜெக்ஷன். மைக்ரோ இன்ஜெக்ஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஜீன் இருக்குல்ல, அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு ஸ்ட்ரைட்டாக அனிமல் செல்லுடைய சைட்டோபிளாசம்லேயே போய் சொருகிடுவாங்க. ஓகேங்களா, சைட்டோபிளாசம் சொல்லிடுவாங்க. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதான் மைக்ரோ இன்ஜெக்ஷன். அது மாதிரி டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ கண்டுபிடிக்கலாம். இல்லை பயோலஜிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் மெத்தட்னா ஒரு ஜீன் கன் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. புல்லட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் தான் புல்லட். என்ன ஆட்டம் வைப்பாங்கன்னா அந்த கோல்டு ஆட்டமு, இல்லை டங்ஸ்டன் ஆட்டம் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. TUNGSTN இந்த டங்ஸ்டன் ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த ஆட்டம் இருக்குன்னா அதை சுற்றி டிஎன்ஏ பார்ட்டிகளை சுற்றி விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை ஃபாஸ்ட்டாக வந்து சுட்டோம்னா என்ன பண்ணணும், செல்லுக்குள்ளே போய் பதிஞ்சிடும். ப்ளஸ் அந்த டிஎன்ஏவும் பதிஞ்சிடும். அவ்வளோதான். இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைனலாக ப்ராசஸ் ஆஃப் ரீடெவலப்மெண்ட் டெக்னாலஜி. இது வரைக்கும் டூல்ஸ் பார்த்துடணும். என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வகையாக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அதை புரிஞ்சிருக்கும். புக்கில் படிச்சிங்கன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அதை எப்படி வரிசையாக ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ மெட்டீரியல் ஐசோலேட் பண்ணணும். டிஎன்ஏ மட்டும் பியூர் டிஎன்ஏ கிடைக்கணும். இப்போ வந்து எப்படி ஒரு டிஎன்ஏனா ஒரு பாக்டீரியல் செல் எடுத்துக்கோங்களேன். பாக்டீரியல் செல்லுக்குள்ளே டிஎன்ஏ இங்கே தான் இருக்கும். டிஎன்ஏ அரண்யே தனியாக இருக்கும். இப்போ எப்படி டிஎன்ஏ மட்டும் வேணும், இதை உடைக்கணும். இந்த செல் வாலை உடைக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செல் வாலை உடைக்கணும். அது வந்து 3 டைப் ஆஃப் செல்வால் இருக்குது. ஃபங்கஸ் செல்வால் உடைக்கிறதுக்கு சைட்டினியாஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணுவீங்க. பாக்டீரியா செல்வால் உடைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, லைசோசைம்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணுவீங்க. அதே வந்து பிளான் செல்வால் ஆர் ஆல்கே செல்வால் உடைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா நம்ம செல்லுலேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணுவீங்க. செல்வால் உடைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், உள்ளார ஆர்என்ஏ ரிபோநியூக்ளியஸ் ப்ரோட்டீன் இருக்கும், இல்லை சம்திங் இருக்கும். அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ ஆர்என்ஏவை உடைக்கிறதுக்கு தூளாக உடைக்கிறதுக்கு ரிபோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ரோட்டீனை வந்து தூளாக உடைக்கிறதுக்கு ப்ரோட்டீனஸ் என்சைம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி கரைச்சாச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் வச்சோன்னா எல்லாம் கரைஞ்சிடும் எக்ஸப்ட் டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏ மட்டும் இருக்கும். இப்போ வந்து பியூரிஃபை பண்ணுவீங்க. ஒரு அப்ராப்ரியேட் மெக்கானிசம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுட்டு செப்பரேட் பண்ணிட்டு ஒன்லி பியூரிஃபைட் டிஎன்ஏ மட்டும் இருக்கும். டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணியாச்சா. ஸோ இந்த டிஎன்ஏவில் நம்ம ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எடுக்கணும். நம்மளுக்கு தேவையான டிசைடு பீஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. எப்படி கட் பண்ணுவாங்க, இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ மட்டும் பியூராக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா டிஎன்ஏ இருக்கும். நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் கொடுப்பீங்க. என்சைம் கொடுத்து கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணுவீங்க. அது ஒரே எண்டோநியூக்ளியஸ் என்சைம் தான் கொடுப்பீங்க, ஒரே மாதிரி. ஸோ அப்போ டிசைடு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடச்சிருச்சு. இப்போ இதுதான் டார்க் நாள் இதான் டிசைடு டிஎன்ஏ. டிசைடு டிஎன்ஏ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. எல்லாத்துலேயும் உடச்சி எடுத்துட்டோமா. இப்போ இதை எப்படி ஐசோலேட் பண்ணுவீங்க, செல் எலக்ட்ரோபோரேசிஸ் வச்சு ஐசோலேட் பண்ணுவீங்க. நம்ம அந்த டூல்ஸ்லாம் இங்கே தான் அப்ளை பண்ணுறோம். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது. இப்போ டிசைடு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜெல் எலக்ட்ரோபோரேசிஸ் வைக்கிறீங்க. எலக்ட்ரோபோரேசிஸ் வச்சு நம்மளுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு 100 பேஸ் பேர் இருக்குது அப்படின்னா அந்த லென்த்து சொல்கிறது. அந்த ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு 100 பேஸ் பேரில் இங்கே தான் வந்து ஒட்டிக்கும். 50 பேஸ் பேரில் இங்கே இருக்கும், சின்னது வேலை முன்னாடி வரும். 200 பேஸ் பேரில் இங்கே இருக்கும், லார்ஜஸ்ட் ஃப்ராக்மெண்ட் பின்னாடி இருக்கும். இதுதான் ஆனோடு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. இங்கே தான் அந்த வேல்ஸில் தான் ஊற்றிட்டோம். அப்போ டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் நோக்கி போகுமா. அப்போ இங்கே பெரிய பெரிய ஃப்ராக்மெண்ட் இருக்கும், இங்கே சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட் இருக்குமா, இங்கே அதோட சின்ன ஃப்ராக்மெண்ட் இருக்கும். அவ்வளோதான். அப்போ இதுதான் தேவை. அப்போ தனியாக தேவையை ஐசோலேட் பண்ணி எடுத்துருவீங்க. புரிஞ்சா. கட் பண்ணிட்டோம், ஜெல் எலக்ட்ரோபோரேசிஸ் ஐசோலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எடுத்துருச்சு. இப்போ இந்த ஐசோலேட் பண்ணது என்ன பண்ணுவீங்க, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதான் ஆம்பிளிஃபிகேஷன். இப்போ அந்த ஐசோலேட் பண்ண ஜீன் கிடச்சிருச்சு. அதை வந்து ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறது யூசிங் பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேங்களா. அது என்ன பண்ணுங்க, 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. டீநேச்சுரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன். இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கும் அந்த டிஎன்ஏ, அதான் டபுள் ஸ்டாண்டர்ட் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஹீட் கொடுப்பீங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இந்த ஜீனை தான் நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணோம். அதுதான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல ஹீட் கொடுத்தோம்னா என்ன ஆகும், டிஎன்ஏ டீநேச்சர் ஆகிடும். டீநேச்சுரேஷன்னா 2ஆக பிரிஞ்சிடும். ஓகேங்களா. அது உடஞ்சிரும், அது டீநேச்சர் ஆகிறது. ஸோ உடஞ்ச உடனே அப்போ நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உடஞ்சிருச்சா. இப்போ நம்ம ப்ரைமர் கொடுப்போம். 2 ப்ரைமர் இருக்குது அட்டாச் பண்ணுற மாதிரி. இங்கே போய் அட்டாச் ஆகும், இங்கேயும் போய் அட்டாச் ஆகும். ப்ரைமர் கொடுத்தோடனே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதான் ப்ரைமர் கொடுத்தா அன்னீலிங். எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்படி பெருசாக வளர வைக்கணும். அதுதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் வளர வைக்கும். இம்பார்ட்டன்ட்டு. அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க, தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ன்னு எடுக்கிறாங்க. இது ஒரு பாக்டீரியா. ஓகேங்களா. இந்த பாக்டீரியா ஹை டெம்பரேச்சரில் உயிர் வாழும். ஏன்னா நம்ம ஹீட் கொடுத்து உடச்சிருக்கோம். எவ்வளோ ஹீட் கொடுத்துருப்போம், அதில் உயிர் வாழணும்னா அந்த இருந்து எடுக்கணும். அந்த என்சைம் தான் எடுக்கணும். அந்த பாக்டீரியாவிலிருந்து எடுக்கணும் அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிறது. டாக் பாலிமரேஸ் ப்ளஸ் டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ். டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் தான் இந்த வளர்றதுக்கான சப்ஸ்ட்ரேட். டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் கொடுத்தா தான் வளரும். ஸோ வளர்ந்த உடனே பாருங்கள் வந்துருச்சு. இதே எக்ஸ்டென்ஷன். இதே மாதிரி இந்த சைக்கிளை 30 சைக்கிள் ரிப்பீட் பண்ணோம்னா ஆம்பிளிஃபை ஆகும் மாதிரி நிறைய கிடைக்கும். அப்போ நம்ம 1 பில்லியன் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிருச்சா. இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணுவீங்க, கிடச்சதா
இந்த அந்த இதை வந்து ரீகம்பனன்ட் டிஎன்ஏ மாற்றி ஹோஸ்ட் செல்லுக்கு அனுப்புவீங்க. எப்படி அனுப்பலாம்? மைக்ரோ இன்ஜெக்ஷன் வச்சு அனுப்பலாம், இல்லை பயோலிஸ்டிக்ஸ் பயோலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன் மெத்தட் வச்சு அனுப்பலாம். ஒரு செல்லுக்குள்ளே அனுப்பணும், அவ்வளோதான் மேட்ரு. இல்லை அக்ரோபாக்டீரியம் வச்சு அனுப்பலாம், ரெட்ரோவைரஸ் வச்சு அனுப்பலாம். ஏதோ ஒன்று அனுப்பிச்சு இப்போ நம்ம இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கொண்டு போய் பிளாஸ்மிடில் வச்சு கொண்டு போய் ஒரு செல்லுக்கு அனுப்பிடுறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஒரு செல்லுக்கு அனுப்பிட்டு அனிமல் செல் ஹோஸ்ட்டுக்கு, நல்ல ஒரு ஹோஸ்ட்டுக்கு அனுப்பிடணும். இப்போ ஹோஸ்ட் செல் அனுப்பிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஈகோலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈகோலினா பிளாஸ்மிடில் வச்சுட்டிங்க. அந்த ரீகம்பனன்ட் டிஎன்ஏவை ஹீட் ஷாக் கொடுத்தீங்கன்னா முதல்ல ஐஸில் வைப்பீங்க, அப்புறம் ஹீட் ஷாக் கொடுப்பீங்க, வாட்டர் போட்டுரும், மறுபடியும் ஐஸில் உள்ளார போய்டும், அப்புறம் ஹீட் ஷாக் கொடுத்துருப்பீங்க. அப்போ உள்ளார வந்துருச்சு, ஓகேங்களா? இது ஈகோலிக்கு வந்துருச்சா? ஸோ இப்போ ஈகோலி வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? ஈகோலியை லேபில் வளர்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பயோரியாக்டர் இருக்கும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் லெவலில் பயோரியாக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பயோரியாக்டரில் வச்சு வளர்ப்பீங்க. பயோரியாக்டரில் என்ன பண்ணுவோம்? ஆப்டிமம் டெம்பரேச்சர், குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், குறிப்பிட்ட பிஹெச் இருக்கும், சாப்பாடு சப்ஸ்ட்ரேட் இருக்கும், ஏர் கொடுப்பாங்க, ஆக்சிஜன் கொடுப்பாங்க, ஏரை சுற்றி விட்டுட்டே இருப்பாங்க. இது எல்லா வேலையும் பயோரியாக்டர் பண்ணோம். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம், அப்புறம் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா கரெக்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. 2 டைப் ஆஃப் பயோரியாக்டர், சிம்பிள் ஸ்டீர் ரேங்க்கு, இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்பார்ஜ் ஸ்டீர் ரேங்க் இருக்குது. இங்கே ஏர் உள்ளார வருது, இது சுற்றிக்கிட்டே இருக்கும் கலக்க. ஆக்சிஜன் வந்து டிஸ்போஸ் ஆகும். இந்த இப்படி அதிகமாக இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது வந்து ஆக்சிஜன் டிஸ்போஸ் ஆகும், கேஸ் இருக்குது, அவ்வளோதான். பபிள்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இங்கே தான் சொல்லியிருக்காங்க ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ வச்சு ஈக்குவலி நல்லா வளரும். இதில் வச்சு வளர்ப்பாங்க ஈக்குவலியாக, எஸ்எச்ஆக்கோலியா. அதே மாதிரி இது வந்து மோட்டர் வச்சு சுற்றிட்டே இருக்கும், ஓகேங்களா? சுற்றிட்டு இருக்கும். கல்ச்சர் க்ரோத்னா இதுதான் நியூட்ரியன்ட் சப்ஸ்டேட் உள்ளார வச்சுருவாங்க, அதை சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். ஏரை உள்ளார என்டர் பண்ணுவாங்க. ஸ்டெரைலானா எந்த கண்டாமினேட்டும் இல்லாமல் ஸ்டெரைல் ஏர். நுரை ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஃபோம் பிரேக்கர் வச்சுருப்பாங்க, அது நுரையை தடுக்கும். ஆசிட்லாம் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்டீம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு ஈக்குவலியை வளர்த்துருவாங்க. ஸோ எஸ்எச்ஆக்கோலியை வளர்த்துறாங்க, கல்ச்சர் பண்ணிட்டாங்க. கல்ச்சர் பண்ணோடனே என்ன கேட்கும்? இப்போ நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் இன்சுலின் அது மாதிரினா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த டிசைர்டு ஜீன்லேருந்து, நம்ம தேவையான ஜீன்லேருந்து டிசைர்டு ஜீன் ப்ராடக்ட் ரெடி ஆகும், கரெக்டாக? ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து ஐசோலேஷன், அது ப்ராடக்ட்னா தனியாக நம்ம எல்லாமே ஃப்ரீயாக ஐசோலேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட் கிடைச்சிச்சா? இந்த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட்டை அப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட் எடுத்தோடனே அந்த ஜீன் ப்ராடக்ட் நல்லதாக கெட்டதான்னு பார்ப்பாங்க. இப்போ மைஸு ட்ரக் ட்ரையெல்லாம் மைஸ் கொடுப்பாங்க, அப்புறம் மங்கியில் கொடுப்பாங்க. வேக்சின்ஸ்னு வச்சுக்கோங்களேன், வேக்சின் இப்போ ஈக்குவலிருந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா போய் மைஸில் கொடுத்து நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓரல் போலியோ வைரஸ் அது மாதிரி வேக்சின்லாம். அப்புறம் மங்கியில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, கமர்ஷியலாக வெளியே கொடுத்துருவாங்க. இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த லெசன்ஸ். இது கான்செப்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை வச்சு நீங்கள் போய்ட்டு ஈஸியாக படிச்சிடலாம், நம்ம புக்கில் படிச்சுட்டு கண்டிப்பாக புரியும்.